மட்டுமல்லாமல் ஆராசா ஊழல் குற்றச்சாட்டை சொல்லி பொய்யான ஒரு குற்றச்சாட்டை சொல்லி அன்னைக்கு ஆராசாவுக்கு கடும் நெருக்கடி கொடுத்து இன்னைக்கு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தியது மட்டுமல்லாமல் ஆராசா செய்த ஒரு மிகப்பெரிய புரட்சி, செல்போன் புரட்சியை செய்தான்னு சொல்லலாம். அதை ஒண்ணுமில்லாம ஆக்கி 2 பெரும் நிறுவனங்கள் சம்பாதிப்பதற்கு வழிவகை செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இவர்கள் எவ்வளவு ஆதாயத்தை பெற்றிருப்பார்கள் அந்த நிறுவனங்களிடமிருந்து அப்படிங்கிற கேள்வி இயல்பாகிறது. இப்போ இவ்வளவெல்லாம் பண்ணி மக்கள் கட்டணத்தெல்லாம் உயர்த்தி பல கோடி ரூபாயை சம்பாதித்து இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய இந்தியாவிலே மிகப்பெரிய உலக பணக்காரர்கள் வரிசையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அம்பானி அவருடைய மகனுக்கு நடக்கிறார். கிட்டத்தட்ட 1 வருஷம் உற்சவம் மாதிரி நடக்கிறது. எல்லாரும் போனாங்க, மோடியும் போனார், ராகுல் காந்தி செல்லவில்லை. அதான் இங்க குறிப்பிடத்தக்கது. ராகுல் காந்தி நான் மக்களோடு நிற்பேன், ராகுல் காந்தி சொன்ன 5 அழைப்பு கொடுக்கப்பட்டுச்சு. ஆனால் ராகுல் காந்தி அங்கே செல்லாமல் மக்களோடு நின்றார். இது இவங்க அங்க போய் இவ்வளவு தூரம் மகிழ்ச்சியாக ஆடி பாடி கொண்டிருக்கின்ற பொழுது இந்த சொந்த நாட்டினுடைய மக்கள், இளைஞர்கள், படித்த இளைஞர்கள், ஸ்கிரீன்ல செய்தியை காட்டுறேன், எல்லாம் வீடியோ காட்டுறேன் பாருங்க. பேர் ஏர் இந்தியாவில வேலைக்கு தேவை, வெறும் 600 பணியிடங்கள். அந்த 600 என்னன்னு கேட்டீங்கன்னா லக்கேஜ் ஏற்றி இறக்குறது, சுமை ஏற்றி இறக்கும் வேலை ஏர் இந்தியாவுக்கு. அந்த சுமை ஏற்றி இறக்கும் வேலைக்கு தேவையான 600 பேருக்கு அங்கே குவிந்தது பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள். மகாராஷ்டிரா பல்லாயிரக்கணக்கில் குவிந்தான். எல்லாரும் எப்படி சமாளிக்கிறதுனே அரசுக்கு தெரியல. அப்புறம் அவங்க கிட்ட எல்லாம் ஃபார்மை வாங்கிட்டு அப்ப போயிட்டு அவங்க போன ஒரு பெட்டி வச்சு எல்லாத்தையும் ஃபார்ம் போட்டு எல்லாரும் அனுப்பி விட்டாங்க. அப்ப வேலை இல்லா திண்டாட்டம் என்ன இருக்குன்னு அர்த்தம் உச்சகட்டத்தில் இருக்கிறது. குஜராத்தில் இதே மாதிரி ஆச்சு. மிக சொற்பமான வேலைக்கு ஆரம்பிக்கிறார்கள், ஆனால் அங்கே வந்து மீண்டும் இதே மாதிரி ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் சிக்கலாச்சு. உத்தரப்பிரதேசத்தில் நம்ம பார்த்தோம், அரசு வேலைகளுக்கு, காவல்துறைக்கு இந்த ரஷ்யா சொல்லுது இந்த நாட்டினுடைய ராணுவத்துக்கு வேலைக்கு வந்துடுறாங்க. யாரு? ரஷ்யாவுக்கு போர், ரஷ்யாவின் ராணுவத்திற்கு வேலைக்கு சேர்வதற்கு வருகிறார்கள் அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த நாட்டு ராணுவத்தில் சேர்ந்து சண்டை போட்டு உயிர் போனாலும் பரவாயில்ல, போற உயிரும் 3 வேளை சாப்பிட்டு போட்டோம், பசி பட்டியல போய்விடக் கூடாது என்ற இடத்திற்கு இந்திய இளைஞர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் சொன்னா வேலையில்லா திண்டாட்டம் உச்சத்துல இருக்கு. இப்ப இந்த வேலையில்லா திண்டாட்டத்தை பற்றி மோடிட்ட முன்னாடி கேட்டாங்க. அப்ப மோடி அழகா சொன்னார், ஒரு அட்வைஸ் சொன்னார், எல்லோரும் பக்கோடா விஸ்தால், பக்கோடா கடை போட்டா நினைக்கலாம் ஒரு நாளைக்கு 200 300 சம்பாதிக்கலாம், லாபம் பார்க்கலாம், சிறப்பு. இவரை விட சூப்பரா நான் ஒரு ஐடியா சொல்றேன் அப்படின்னு பாஜக எம்எல்ஏ ஒருவர் ஐடியா சொல்றார். என்ன சொல்றாரு? பட்டதாரியாக ஆகி என்ன செய்ய, பஞ்சர் கடை வைத்து பிழைத்துக் கொள்ளுங்கள். பஞ்சர் கடை, ஆமா, பக்கோடா வைங்க, பஞ்சர் கடை வைங்க, படிச்சு முன்னேறிடாதீங்க. சரி சார், நாங்க பஞ்சர் கடை வச்சுக்கிறோம், பக்கோடா வித்துக்கிறோம், உங்க வீட்டு பிள்ளைலாம் இங்கதான் இருக்கு. அந்த நம்ம பையன் ஆஸ்திரேலியால படிக்கிறான், அவன் கனடா, அவன் அமெரிக்கா, லண்டன். அப்போ உங்க ஆத்து பிள்ளைன்னா நீங்க எங்க படிக்க வச்சிருக்கீங்க? எங்க வீட்டு பிள்ளைலாம் எங்க படிக்கணும்? எங்க படிக்கணும்? பஞ்சர் கடையில இருக்கட்டும். இப்ப இந்த டைலாக்ஸ் இருக்குல்ல, இது பின்னாடி பெரிய அரசியல் இருக்கு, சதி இருக்குது. என்ன அரசியல் சதினா, இதே வார்த்தையை இதே வாதத்தை இன்னொருத்தர் சொல்லி தமிழ்நாட்டில் நீங்க கேட்டிருப்பீங்க. இந்த பஞ்சர் கடை விட்டு பிழைத்துக் கொள்ளலாம் அப்படிங்கிற பாஜக எம்எல்ஏ வாதமும் பக்கோடா விட்டு பிழைத்துக் கொள்ளலாம் அப்படிங்கிற வாதத்துக்கும் கொஞ்சமும் குறைவில்லாமல் தமிழ்நாட்டில் ஒருத்தர் பேசுவார். எதுக்கு படிக்கணும்? எல்லாரும் டாக்டர் படிச்சு என்ன செய்ய இல்லையா? ஞாபகம் யாரும் நமக்கே தெரியும். திருவாளர் சீமா ஆடு மாடு பேச்சா எவ்வளவு சம்பாத்தியம், பால் கறந்துட்டா எவ்வளவு சம்பாத்தியம் தான் பேசுவார். எல்லாரும் படிச்சு என்ன செய்வாருன்னு கேட்பார். ஆனால் அவர் வீட்டுல போய் அவருடைய குடும்பத்தாரோடு ஒரு நேர்காணலை நடத்துகிறது ஒரு யூடியூப். நாம் தமிழர்களுடைய தம்பிகளுக்கு என்னைக்கு விழிப்புணர்வு வரப்போதுன்னு தெரியல. அவர் தலைவர் தெளிவா சொல்றாரு, அவருடைய மூத்த மகனை போல அவர் வீட்டில் வரக்கூடிய என்னுடைய கருத்து சரியாக இருந்தால் அவருடைய எப்படி சொல்ல அந்த உறவு முறை அப்படி சொல்றதுன்னு தெரியல. சகலதா மைத்துனதா அந்த மாதிரி அவருடைய மகன் அந்த சிறுவனை காட்டி கேட்கிறாரு, இவருடைய புத்தகம் படிப்பாரா அப்படின்னு கேட்கிறாரு அந்த செய்தியாளர். அவருக்கு இப்போதைக்கு பாட புத்தகங்கள் மட்டும்தான்.
பள்ளி பாடம் மட்டும் நான் கான்சென்ட்ரேட் பண்ண சொல்லியிருக்கேன். முதல்ல நல்லா படிக்கணும். பள்ளிக்கூட பாடம் தான் இப்போதைக்கு யாருக்கு? தன் வீட்டு பிள்ளைக்கு. ஊரா வீட்டு பிள்ளைக்கு படிச்சு என்ன செய்ய போற? இதே அது பாஜக அந்த பாஜகவினுடைய குரலும் சீமானின் குரலும் வேறு வேறு அல்ல, ஒரே குரல் இல்லையா? நீங்க கட்சிக்காரர் தம்பிகள் சகோதரன் கேட்கணும்ல. ஏன்னா எங்களுக்குலாம் மேல சொன்னீங்க தடுப்பூசி போடக்கூடாதுன்னு சொன்னீங்க. அப்புறம் வீட்டுக்குன்னு வரும்போது போட்டுருந்தீங்க. ஆடு மாடு மேய்க்கலாம்